கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னிச் சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கலாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். நாம் இப்போது தானியேலின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணுவித்தான்? ஒரு பொற்சிலை. நேபுகாத்நேச்சார் பண்ணுவித்த பொற்சிலையின் நீளம் என்ன? 60 முழம். நேபுகாத்நேச்சார் பண்ணுவித்த பொற்சிலையின் அகலம் என்ன? 6 முழம். நேபுகாத்நேச்சார் பொற்சிலையை எங்கே நிறுத்தினான்? தூரா என்னும் சமபூமியில். தூரா என்னும் சமபூமி எந்த மாகாணத்தில் இருந்தது? பாபிலோன் மாகாணத்தில். நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் வந்து சேரும்படி அழைத்தனுப்பினவன் யார்? நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சார் எதற்காக நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தரை அழைத்தனுப்பினான்? தான் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு. நாடுகளிலுள்ள எந்தெந்த உத்தியோகஸ்தரை நேபுகாத்நேச்சார் ராஜா அழைத்தனுப்பினான்? தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர். நாடுகளின் உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து எங்கு நின்றார்கள்? நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக. நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் என்று உரத்த சத்தமிட்டவன் யார்? கட்டியக்காரன். யாரெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும்? சகல ஜனங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர். எவைகளின் சத்தத்தை கேட்கும்போது பொற்சிலையை பணிந்து கொள்ள கட்டியக்காரன் சத்தமிட்டான்? சகலவித கீத வாத்தியங்கள். கட்டியக்காரன் குறிப்பிட்ட சகலவித கீத வாத்தியங்கள் எவை? எக்காளம், நாகசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு. எல்லாரும் நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையை எப்படி பணிந்து கொள்ள வேண்டும்? தாழ விழுந்து.
பொற்சிலையை பணிந்து கொள்ளாதவன் எங்கே போடப்படுவான்? எரிகிற அக்கினிச் சூளையின் நடுவில். சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடன் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொண்டவர்கள் யார்? சகல ஜனத்தாரும், ஜாதியாரும், பாஷைக்காரரும். யூதர் பேரில் குற்றம் சாட்டியவர்கள் யார்? கல்தேயரில் சிலர். கல்தேயரில் சிலர் எங்கு வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டினார்கள்? ராஜ சமூகத்தில். கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து முதலில் கூறியது என்ன? ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த டேஸ் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும்? மனுஷனும். சோதனை கேள்வி 1. நேபுகாத் நேச்சார் எதனால் ஒரு சிலையை செய்தான்? ஏ வெள்ளி, பி பொன், சி களிமண், டி வெண்கலம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பொற்சிலையை பணிந்து கொள்ளாதவனை அக்கினிச் சூளையின் நடுவில் போட கட்டளையிட்டவன் யார்? ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார். அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. யாரை குறித்து கூறப்பட்டது? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர்களை ராஜா எதற்காக ஏற்படுத்தினார்? பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் யாருக்கு ஆராதனை செய்யவில்லை? நேபுகாத் நேச்சாரின் தேவர்களுக்கு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் எதை பணிந்து கொள்ளவில்லை? நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் பொற்சிலையை பணிந்து கொள்ளாததை கேட்டபொழுது ராஜா என்ன கொண்டான்? உக்கிர கோபம். நேபுகாத் நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு எவர்களை அழைத்து கொண்டு வர கட்டளையிட்டான்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை. கல்தேயர்கள் அந்த புருஷரை எங்கு கொண்டு வந்து விட்டனர்? ராஜாவின் சமூகத்தில். நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? யார் யாரிடம் கேட்டது? நேபுகாத் நேச்சார் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களிடம். உங்களை
டேஷ் தப்புவிக்கப் போகிற தேவன் யார்? என் கைக்கு. உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார்? யார் யாரிடம் கேட்டது? நேபுகாத் நேச்சார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களிடம். இந்த காரியத்தை குறித்து ராஜாவுக்கு என்ன சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை என்று யூதரான மனுஷர் கூறினர். உத்தரவு சொல்ல யார் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று யூதரான மனுஷர் கூறினர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் கூறியவர்கள் யார்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. தேவன் தங்களை எவைகளுக்கு நீங்கலாக்கி விடுவிப்பார் என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூறினார்கள்? எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும். எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு என்ன செய்வதில்லை என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூறினர். ஆராதனை. எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் எதை பணிந்து கொள்வதில்லை என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூறினர். ராஜா நிறுத்தின பொற்சிலையை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூறியதை கேட்டு கடும் கோபம் உண்டவன் யார்? நேபுகாத் நேச்சார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் வேறுபட்டது எது? ராஜாவுடைய முகம். சூளையை எத்தனை மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி நேபுகாத் நேச்சார் உத்தரவிட்டான்? 7 மடங்கு. சோதனை கேள்வி 2. கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்கும்போது அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது? ஏ நடனம் பண்ண, பி பாடல்கள் பாட, சி சிலையை பணிய, டி அவையில் கூட. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சூளையை எதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி ராஜா உத்தரவு கொடுத்தான்? சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கட்டும்படி நேபுகாத் நேச்சார் யாருக்கு கட்டளையிட்டான்? தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எதிலே போடுவதற்கு கட்டும்படி ராஜா கட்டளையிட்டான்? எரிகிற அக்கினி சூளையிலே. சாத்ராக் மேஷாக் மற்றும் ஆபேத்நேகோ எவைகளோடு கட்டப்பட்டு அக்கினி சூளையில் போடப்பட்டார்கள்?
சால்வைகள், நிசார்கள், பாகைகள், மற்ற வஸ்திரங்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் கட்டப்பட்டு எங்கு போடப்பட்டார்கள்? எரிகிற அக்கினிச் சூளையின் நடுவிலே. நிசார்களோடும் என்பதின் அர்த்தம் என்ன? உள்ளாடைகளோடும். மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தது எது? சூளை. எது கடுமையாயிருந்தபடியினால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தது? ராஜாவின் கட்டளை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது எது? அக்கினி ஜுவாலை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் 3 புருஷரும் எப்படி எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள்? கட்டுண்டவர்களாய். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எப்படி எழுந்திருந்தான்? தீவிரமாய். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் டேஷ் தீவிரமாய் எழுந்திருந்தான். பிரமித்து. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து யாரை நோக்கினான்? தன் மந்திரிமார்களை. 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம். யார் யாரிடம் கூறியது? நேபுகாத்நேச்சார் மந்திரிகளிடம். அக்கினியின் நடுவிலே எத்தனை பேர் உலாவுகிறதை நேபுகாத்நேச்சார் கண்டார்? 4 பேர். 4 பேர் எவ்விதமாய் அக்கினியின் நடுவிலே உலாவினார்கள்? விடுதலையாய். 4ஆம் ஆளின் சாயல் யாருக்கு ஒப்பாயிருந்தது? தேவபுத்திரனுக்கு. அக்கினிச் சூளையில் 4 பேர் விடுதலையாய் உலாவுகிறதை கண்டவுடன் நேபுகாத்நேச்சார் எங்கு வந்தான்? எரிகிற அக்கினிச் சூளையின் வாசலண்டைக்கு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை நேபுகாத்நேச்சார் எப்படி அழைத்தான்? உன்னதமான தேவனுடைய தாசர்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினிச் சூளையிலிருந்து வெளியே வர கட்டளையிட்டவன் யார்? நேபுகாத்நேச்சார். சோதனை கேள்வி 3. ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் எங்கே போடப்படுவார்கள்? ஏ காவற்சாலையில், பி தொழுமரத்தில், சி சிங்கக்கெபியில், டி எரியும் சூளையில். இந்த கேள்விக்கான சரியான பதிலை
கமாண்டில் தெரியப்படுத்துங்கள். அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தவர்கள் யார்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை யாரெல்லாம் கூடி வந்து பார்த்தார்கள்? தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர், ராஜாவின் மந்திரிகள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய சரீரங்களின் மேல் எது பலன் செய்யவில்லை? அக்கினி. அக்கினிச் சூளையில் போடப்பட்டும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய எது கருகவில்லை? தலைமயிர். அக்கினிச் சூளையில் போடப்பட்டும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய எவைகள் சேதப்படவில்லை? சால்வைகள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் சரீரங்கள் மேல் எது வீசவில்லை? அக்கினியின் மணம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு டேஷ். ஸ்தோத்திரம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கூறியவன் யார்? நேபுகாத்நேச்சார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தங்களுடைய தேவனை தவிர யாரை சேவித்து பணியவில்லை? வேறொரு தேவனையும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தங்கள் தேவனை நம்பி எதை தள்ளினார்கள்? ராஜாவின் கட்டளையை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தங்கள் தேவனை நம்பி எதை ஒப்பு கொடுத்தார்கள்? தங்கள் சரீரங்களை. தேவன் யாரை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்ததாக நேபுகாத்நேச்சார் கூறினான்? தமது தூதனை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக எதை சொல்லுகிற எவனும் துண்டித்து போடப்படுவான். தூஷண வார்த்தை. தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எவர்கள் துண்டித்து போடப்படுவார்கள்? எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும். யாருடைய வீடு எருக்களமாக்கப்படும் என்று நேபுகாத்நேச்சார் கூறினான்? தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிறவன் வீடு. இவ்விதமாய் டேஷ் தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். ரட்சிக்கத்தக்க. எவர்களுடைய தேவனைப் போல ரட்சிக்கத்தக்க
வேறொரு தேவன் இல்லை என்று நேபுகாத்நேச்சார் கூறினான்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் எங்கே உயர்த்தப்பட்டார்கள்? பாபிலோன் தேசத்தில். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை உயர்த்தியவன் யார்? நேபுகாத்நேச்சார். சோதனை கேள்வி 4. எந்த யூதர்கள் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள்? ஏ. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. பி. யாக்கோபு, பேதுரு, யோவான். சி. ஷாத்ராக், மேஷாக், தானியேல். டி. தானியேல், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். ஆமேன்.